கொல்லிமலையில் கேட்டரிங் மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் மாணவியின் மர்ம மரணம் குறித்து காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்த கோரி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 150க்கும் மேற்பட்டோர்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மாணவியின் மர்ம மரணம் குறித்து காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். முழு விவரம். அதாவது தர்ஷினி, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்துள்ள கல்யாணி பகுதியைச் சேர்ந்த சரவணன் ரேவதி தம்பதியினர் 17 வயது மகள் ஒருவர் இருந்திருக்கிறார். இவர் நாமக்கல் நல்லிப்பாளையத்தில் இயங்கி வரும் கோஸ்டல் இளங்கோ ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவரை அந்த கல்லூரியின் சார்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள அந்த சேலூர் நாடு என்ற பகுதியில் உள்ள மகேந்திரவனம் என்ற தனியார் ரெசார்ட் ஹோட்டலுக்கு 3 மாத பயிற்சிக்காக அனுப்பியுள்ளனர். அங்கு சில மாணவிகளுடன் அந்த சிறுமியும் தங்கி பயிற்சி பெற்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு அந்த சிறுமி மர்மமான முறையில் கழிவறையில் மயங்கிய நிலையிலே இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சக மாணவிகள் மற்றும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையில் உள்ள சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய விடமாட்டோம், சிறுமியின் உடலை வாங்கப் போவதில்லை எனவும் கூறி தற்பொழுது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்ய வேண்டும், தவறு இழைத்தவர்கள் மீது அந்த ஹோட்டல் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையானது நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.